சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் ஐயநாதன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில மோதல் நடக்குது. வேட்புமனு தாக்கல் செய்யப்படல, வேட்பாளர்களை மிரட்டி திரும்பி பெற வைக்கிறாங்க, வேட்பாளருக்கு தெரியாமலே அவருடைய மனு திரும்ப பெறப்படுது. இப்படிலாம் பாஜக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பாஜக அதிமுக மேலிட தலைவர்களுக்கு இடையில நல்ல உறவு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இப்போ நடக்கிற மோதல் அல்லது இந்த எதிரெதிர் போக்கு இரண்டு கட்சிகளுடைய உறவை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆவடி குமார், நீங்களே ஆரம்பிக்கலாம். இல்லை, அதாவது இன்றைக்கு இந்த தலைப்பே சரியா இருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே எந்த உறவும் இல்ல, அதனால பாதிப்பு இல்ல. இதுவரைக்கும் உறவு, அதாவது அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சி, அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. அவங்கள நாங்கள் ஆதரிக்கவோ இல்லை அவங்களுக்கு எந்த வகையிலும் நெருக்கமாவோ இல்லை. ஆனால் சிலர் என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னாங்க. அதை எதிர்கட்சிகள் சொன்னாங்களே ஒழிய நாங்கள் அதை நம்பல, நாங்கள் ஏற்றுக்கல, நாங்கள் அதுக்கு மறுத்திருக்கோம். ஆக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அவங்களை எதிர்த்து தான் நாங்கள் எங்களுடைய வாக்குகளையும் எங்களுடைய வெற்றியும் நாங்கள் ஈட்டியிருக்கோம். நான் முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து இதுவரைக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றி வந்திருக்கிறது. எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேரல. நீங்க சொல்லுவீங்க இது பார்லிமெண்ட்ல துணை சபாநாயகர் வாங்கினது. துணை சபாநாயகர் வாங்கி எதிர்கட்சிகளுக்குரிய பதவி. அது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் 37 இடங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தந்திருப்பதால் அவர்கள் எங்களை தவிர வேற இன்னொரு தர முடியாத சூழ்நிலையில் அவங்க தந்தாங்க. இன்னும் கேட்டால் காங்கிரஸ் கட்சி அந்த பதவியை எதிர்பார்க்கல, அவங்க அதுக்காக முயற்சியில் ஈடுபடல. அந்த சூழ்நிலையில் அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி எங்களை காங்கிரஸ் கட்சி உள்பட எல்லாரும் ஆதரிச்சாங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வேட்பு மனுக்களை தாக்கல் செஞ்சாங்க. அந்த வகையில் அதை வாங்கியிருக்கோம். அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான நிலையை எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுடைய தேவைக்காக நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு கலந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சு வந்திருக்கோம். அதுதானே தவிர வேற எந்த வகையான உறவும் இதுவரைக்கும் இல்ல. சரி, அதான் விரிவாக அதை பத்தி பேசலாம். லெனின், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவா இது நம்மளுடைய நண்பர் சொன்னது முழுமையா ஏற்றுக்க முடியலனால என்ன காரணம்னா, அவர் சொன்ன சில லாஜிக் ஏத்துக்கலாம், ஆனா அதனுடைய மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு தான் நிதிநிலை அறிக்கை, ரயில்வே பட்ஜெட். இது ரெண்டையும் வரவேற்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்து அதை வரவேற்ற கட்சின்னு பார்க்குற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. அப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒட்டி இரண்டு பேரும் உறவாடுகிற ஒரு காட்சி அதில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இரண்டாவது, ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி எல்லா கட்சிகளுக்குமான உரிமைகள் இருக்கிறது. இந்த தேர்தல் முறையே முட்டாள்தனம், எல்லாம் கசப்பானது அப்படின்னு சொல்றது ஒரு போக்கு இருக்கிறது. இதற்குள்ள வினையாற்ற வேண்டிய பணி அரசியல் கட்சிகளுடையது. அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான உரிமை. அந்த உரிமை என்பது ரொம்ப அவசியமானது. அந்த விஷயத்தில் பார்க்கிற போது இப்ப சமீபத்தில் நடந்திருக்கிற இந்த விஷயங்கள் வருகிற போது இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோத தன்மையோடு இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். இரண்டு கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுல இந்த மோதல் இதை வைத்து நாம முடிவுக்கு வர முடியாது. இதுவே ஒரு நாடகமாக கூட மாறலாம். இது நாடகமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் விரிவாக அப்புறம் பேசலாம். ஐயநாதன். ஆமா, இவங்களுக்கிடையே நான் திரு லெனின் அவர்கள் சொன்னதையே நான் வழிமொழிகிறேன். அது எப்படி நம்மனா இவங்களுக்கிடையே இது உறவு எல்லாம் போயிட போறது இல்ல. உறவு இருக்கான்னா அதிகாரப்பூர்வம் இல்ல, ஆனா இருக்கு. ஆனா இதுல எந்த பாதிப்பும் ஏற்பட போல. ரெண்டு பேருக்குமே ஜனநாயக உணர்வுன்றது ஒரே தன்மையில தான் இருக்குது. நம்ம வெறும் தமிழ்நாட்டில இருந்து பார்க்க கூடாது இந்த விஷயத்த. டெல்லியில இருந்துட்டு இங்க வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால இந்த உணர்வுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. குறிப்பா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலில் நம்ம ஜனநாயகத்தெல்லாம் தேடுறது அப்படின்றது ரொம்ப தப்பு. அதுவும் தமிழ்நாட்டில் தேடுறது ரொம்ப தப்பு.
இடைத்தேர்தல் யாரும் ஜனநாயகத்தெல்லாம் பாக்குறதெல்லாம் கிடையாது. பொது தேர்தலே நம்ம வந்துட்டு அதை நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளவு படாதபாடுபடுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே அது கிடையாது. ராகவன், எங்களை பொறுத்த வரைக்கும் திரு ஆவடிக்குமார் சொன்னதை நானும் கூட வழிமொழிகிறேன். ஒரு காலம் உறவு இல்லை. என்னன்னு சொன்னாலும் இப்போ நான் உறவு இருக்குன்னு சொன்னா ஏன் இப்ப நிக்கணும்? தேர்தலில் எல்லா கட்சியும் தேர்தலில் நிக்கலன்னு முடிவு பண்ணிருக்காங்க. நாங்க ஏன் நிக்கணும்? குறைந்தபட்ச அளவில் கூட நாங்க தொகுதி உடன்பாடு செய்யல. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எங்களுடைய அம்மா இந்த நாட்டுடைய பிரதமராக வருவாங்கன்னு தான் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. நாங்க நரேந்திர மோடியை பிரதம வேட்பாளராக அறிவித்தோம். எந்த இடத்துல இது நடந்திருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்க உறவு இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நடக்க வர வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய வேட்பாளர்கள் தாக்கப்பட்டார்கள் என்பது மாத்திரம் கடத்தப்பட்டார்கள். எத்தனையோ விஷயங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இது போன்ற உறவு என்பது இதுதான் உறவு என்றால் இது உறவு, இதுக்கு அர்த்தமே இல்லாத உறவு இது. சரி, இது உறவு அப்படிங்கிற சொல்ல கூட்டணி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா ஆவடிக்குமார் சொல்றதும் ராகவன் சொல்றதும் சரியான வாதம் அப்படின்னு நானும் ஏற்றுக்கிறேன். ஆனா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில உள்ள உறவு மாதிரி அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில உள்ள உறவு இருந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு மாதிரி அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான உறவு இருந்ததா அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிந்த பிறகு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றதற்கு பிறகு சமீப காலமான இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முந்தைய காலம் வரை இரண்டு கட்சிகளுக்கும் இடையில அப்படி ஒரு உறவு இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க உங்க இண்டிவிஜுவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க. எதிர்கட்சிகள் ஆதரவோட நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீங்க. எல்லாம் சரி, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி நீங்க அணுகுனீங்களோ அப்படி பாஜகவை அணுகுனீங்களா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை எப்படி நீங்க அணுகுனீங்களோ அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை அணுகுனீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியோடு எந்தவித நெருக்கத்தையும் கடைபிடிக்கவில்லை. அதே நேரம் நீங்க சொல்றது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கை கையாண்டு இருக்கிறது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2014 மே வரைக்கும் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோட இதே மாதிரி மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக செல்லும் ஒரு கொள்கை நிலையில தான் நாங்க செயல்பட்டோம்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்தது, அமைச்சரவையில் பங்கு வகித்தது. அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட தமிழ்நாட்டுக்கு நன்மையை கிடைக்குமான்றத பாக்குறது இல்ல, அதிமுக ஆட்சிக்கு தொல்லை தர முடியுமான்றதான் அவங்க நோக்கமா வச்சாங்க. அதை அவங்க கேட்டாங்க. ஒரு பிரதமரை போய் ஒரு முதலமைச்சர் போய் பார்த்து ஏதாவது சொன்னா கூட பிரதமர் என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி கை விரிக்கிறாரு. அதனால எந்த பலனும் இல்லை. அவரை பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திச்சு எதையும் சொன்னாலும் அது நடக்கல. அதை இயக்குனது வேற எங்கேயோ இருந்தாங்க. ஆக இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் போன உடனே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கூட நேரம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றதை கனிவா கேட்கிறாரு. நான் முயற்சி செய்யறேன், நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்காக நாங்க காத்திருக்கோம். அந்த ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்குல்ல, ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்குல்ல உங்களுடைய தலைமைக்கும் பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கும், அதுல இப்ப உண்டான விஷயங்கள் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா? அதாவது எங்கள் உறவு என்பது மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையேயான உறவு. மத்திய அரசாங்க கட்சிகளுக்கு இடையில உண்டான உறவு இல்ல. இதுவரைக்கும் அந்த உறவு இல்ல. நீங்க கேக்குறீங்க கேள்வி. இப்போ இவங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன, இப்ப நேத்துக்கு காஷ்மீர் போயிருக்காரு. காஷ்மீர் பிரைம் மினிஸ்டர் போய் 1000 கோடி ரூபாய் அங்க வெள்ள நிவாரணத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு குலாம் நபி ஆசாத் பாராட்டுறது மாத்திரமல்ல, நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, போன்ல பேசினேன், நீங்க பாக்கணும், உடனடியாக அது கவனம். உடனே பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்றார். குலாம் நபி ஆசாத் அந்த மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் பிரதமரை பாராட்டினாங்கிறது மாத்திரமல்ல, திக்விஜய் சிங் எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டிருக்கிற திக்விஜய் சிங் பாராட்டி ட்வீட் பண்ணி இருக்கிறார். அதனால இது அப்ப காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உறவு இருக்கிறதா அப்படின்னு கேட்க முடியாது. அதனால இதை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்றைக்கு நடத்தியது மிகப்பெரிய அராஜகம். இதுல எங்களுக்கு எந்தவித வார்த்தைகளை குறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய வேட்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக குறிப்பாக அதனுடைய தலைமை, அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களுக்கு தோல்வி மனப்பான்மை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் விரும்பிய அளவுக்கு வெற்றிகள் பெறவில்லை. வெற்றி இன் தி சென்ஸ் நாட் இன் நம்பர். இவங்களுடைய அதிமுக பெற்ற 37 திமுகவுடைய முட்டையும் ஒண்ணுதான் இப்போ. அதனால இவர்கள் எதிர்பார்த்தது வேற.
நாம மிகப்பெரிய எண்ணிக்கையில வெற்றி பெற்று நம்மால தான் மத்திய அரசாங்கம் இருக்கும் எதிர்பார்த்தாங்க, கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு தோல்வியிலே முடிந்தது. அதனால விரக்தியின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படித்தானே சொன்னாங்க. எங்க அம்மா தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்கல்ல. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேரும் நான் பேசிட்டுமா? நீங்க பேசுங்க. அதாவது இல்ல 37 கிடைக்கும் இல்ல, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி என்பது காங்கிரசுக்கு எதிரான இருந்த வாக்குகளை கைப்பற்றியதுதான். இந்தியா முழுக்க அது கைப்பற்றினாங்க, தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியல. இரண்டாவது, எந்தெந்த இடங்கள்ல பாரதிய காங்கிரசுக்கு எதிரான ஒரு வலுவான சக்தி போட்டிட்டு தான் அந்த மாநிலங்களில் எல்லாம் அந்த கட்சிக்கு தான் வெற்றி பெற்றிருக்கு. உதாரணம் மேற்கு வங்காளம், ஒடிசா போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள். அங்க மாற்று இல்லாத இடங்களில் ஒரு மாற்றை ஒருங்கிணைக்காத நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க. இப்போ அதே நிலையை தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் மூலமா உருவாக்க பாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் போட்டியிடலன்னு ஒண்ணு, இவங்க இரண்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு பெரிய சக்தியாக நாங்க வளர்ந்துட்டோம் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. அதுதான ஒழிய அது அவங்களுடைய கடந்த கால காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி, இவர்களுக்கு கிடைத்த சாதகத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சிகளுடைய புறக்கணிப்பை இவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. உறவில் விரிசலா அப்படின்னு கேட்கும்போது விரிசல் ஏற்படுற அளவுக்கு எங்களுக்குள்ள உறவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இவ்வளவு நேரம் அதை பத்தியே பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்ப உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக எதிர்க்குது. கிட்டத்தட்ட தேர்தலை ரத்து செய்ய கோரி நாளைக்கு வழக்கு பதிவு செய்வோம் அப்படிங்கிற நிலையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த நிலைமையில அதை எப்படி அதிமுக பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க அது நாடகமாகவும் முடியலாம் அப்படின்னு சொல்றீங்களே, அதை எந்த விதமாக ஜஸ்டிஃபை பண்றீங்க? இல்ல, இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா எந்த கட்சியுமே இதுல கவனம் செலுத்தல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கவனம் செலுத்துச்சு. இதான் இங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுக்குள்ள உள்ளூர ஏதாவது ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா திமுக உடனடியாக போட்டியிடக்கூடிய ஒரு வலிமையான கட்சி. அது எத்தனை சீட்டு ஜெயிச்சது மக்களவை தேர்தல்ன்றதுலாம் வேற விஷயம், போட்டியிடலாம். ரெண்டாவது, இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தாலே போட்டியிடவே போறதில்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ண பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க போட்டியிடும் போது அதை ஆதரிக்குது. அப்புறம் மறுமலர்ச்சி திமுக ஆதரிக்குது. அப்போ திமுக என்ன பண்ணுது, ஒரு மௌனம் சாதிக்குது, எதையும் கருத்து சொல்லாம இருக்கு. அப்போ என்ன ஆக்குறாங்க அப்படின்னம்னா, ஒரு கூர்மையான ஒரு போட்டியை உருவாக்குறதுல சில பேக் ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மூன்று கட்சிகளும் இருக்கு. இப்போ இடதுசாரிகள் பெருசா ஒன்னும் வெற்றியெல்லாம் பெறல, வாக்குகளை பெறல, ஆனா அவங்க போட்டியிடுறாங்க ஒன்னா அடிச்சுட்டு. அதே நீங்க சொல்றதுக்கு என்ன பொருள்? பாஜகவுக்கு ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்னு அர்த்தமா? இல்ல, அதாவது அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, நேரடியா போட்டியிடாத போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுது, அமைதியா அதை விட்டுடுது. ஆனா போட்டியிடக்கூடிய தனக்கு எதிர்கட்சியாக நினைக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அறிக்கை விடுறது, பேசுறது, பிரச்சாரம் பண்றது, அப்படியெல்லாம் வரும்பொழுது இயல்பா அந்த கட்சியினுடைய சார்பு வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, அதை நீங்க கவனிக்கணும். ரெண்டாவது, இப்ப இந்த தேர்தல் நம்ம நடுவில் நரேந்திர மோடி, இது பொலிட்டிக்கல் பகுப்பாய்வு, அரசியல் பகுப்பாய்வு தான். அந்த நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இப்போ எதுக்கெல்லாம் லெனின் அவர்கள் சொன்னார்களோ, பட்ஜெட்டை வரவேற்றார்கள், ரயில்வே பட்ஜெட்டை வரவேற்றார்கள், இன்னும் பல்வேறு திட்டங்களை வரவேற்றார்கள். அதனாலதான் திமுகவும் வரவேற்றது. அப்போ திமுக வரவேற்ற திமுக இவங்களை நம்ம தலைவர் வரவேற்றிருக்கிறாருப்பா, சிக்னல் கொடுத்திருக்கிறாருப்பா அப்படின்னு வரும்போது அந்த வாக்கு யாருக்கு போகும்? அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு புரிதல் நிலவுகிறதோ என்கின்ற ஐயத்திற்கு இடம் உண்டு. அரசியலில் இதெல்லாம் பாதகம் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. அப்ப அளவுக்கு யாரும் ஜனநாயக உணர்வோட நடந்துக்கல. நான் என்ன சொல்றேங்க, இந்த தலைமைக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமைக்கு ஒரு விரக்தி மனோபாவம் இருக்குன்னு நான் சொன்னேன். இங்க பாருங்க, கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய பொதுக்குழு நடந்தது. அதுல சொன்னாங்க, அஜாத சத்ருவாக, எதிரிகளே இல்லாதவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்குன்னு சொன்னாங்க. எதிரிகளே இல்ல அக்கார்டிங் டு யூ. ஏங்க உள்ளாட்சி தேர்தலில் ஆகஸ்ட் 28 அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கே நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம் சொல்லிட்டு 4 செப்டம்பர் 4 அது கடைசி நாள்லாம் தேதி குறிக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு எதிரி இல்ல, தைரியமா இருக்க வேண்டியது தானே. இப்ப எந்த எதிர்கட்சிக்கும் வாய்ப்புகளே கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சைக்கலாஜிக்கலா
தோல்வி மனப்பான்மை தான் காட்டுது. நீங்க தான் எதிரிகளே இல்லாத தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. அரசியல் சட்டத்துல குறிப்பிட்ட காலம் கொடுக்க வேண்டி இருக்குது, அதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. அப்ப இது என்ன மனோபான்மை? நாம் தோற்று விடுவோம் ஏன்னு சொன்னால் கடந்த பார்லிமெண்ட்ல பல புகார்கள் வந்தது. நாங்களும் கூட எலெக்ஷன் கமிஷனை பார்த்தோம். பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். பணத்தின் மூலமாக வெற்றி பெற்றதாகத்தான் எல்லாருமே எதிர்கட்சிக்காரெல்லாம் சொன்னோம். நாங்க இப்ப இந்த தோல்வி வந்து விடுமோ என்ற பயம் இருக்கிறதுனால தான் எலெக்ஷன் கமிஷனை இவங்க பயன்படுத்தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னதை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக எதிர்ப்பே இல்லாத ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கிறது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? அவருடைய குற்றச்சாட்டு அதுதான் புரிஞ்சுக்கலாமா? அவருடைய குற்றச்சாட்டுன்னு புரிஞ்சுங்க, அது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதாவது எதிர்ப்பே இல்லாத தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே தெரியல, மக்கள் மட்டும்தான் தெரியுறாங்க. மக்களை வந்து நாங்க நம்புறோம், எங்க மக்கள் நம்புறாங்க. அதனால ராகவன்ட்டி உங்ககிட்டயும் பேசுறதுனால லெனினுக்கு சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இல்ல புதுக்கோட்டை ஃபார்முலான்னு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதாவது இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கட்சியும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது இந்த நாட்டு மக்கள் உணர்வார்கள், எல்லா ஊடகங்களும் உணரும், பத்திரிகையாளர் உணர்வாங்க. நாங்க வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பயப்படுறோன்ற அவசியம் கிடையாது. ஒரு இடத்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு இடம் காலியாச்சுனாவே அதுக்கு உடனே நாங்க வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறது அடுத்த நொடியிலிருந்து நாங்க தயாராயிடுவோம். அவங்களுடைய தயார் நிலை கேள்வி எனக்கு அதை முடிச்சிடறேன். ஆக நாங்க வந்து தேர்தலா கருதி பணியாற்றிட்டு இருக்கோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இதே மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலே பிரதமர் வேட்பாளராக ஏன் அறிவிச்சாங்க? ஆக தேர்தலை எதிர்கொள்வது அவர்களுடைய நோக்கம், அதுக்கு தயாரிப்புல இருந்தாங்க. இப்ப ஏன் வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் அவங்க பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தாங்களா? அவங்க வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் அதற்குரிய ஆயுத பணிகள் இருந்திருக்க வேண்டும். அவர் ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறாரு. ஒரு இடத்துல வேகன்சி வருது, ஒரு காலி இடம் வந்ததுன்னா அங்க இடைத்தேர்தல் நடக்கும். அது வரும்போதே அப்போதுல இருந்தே நீங்க தயார் நிலைக்கு வர வேண்டியதானே. அதாவது என்னன்னா, இது ரொம்ப கேட்பதற்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் நம்ம இதை வந்து ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நிரந்தரமாக வெற்றியடைந்த கட்சியும் இல்லை, நிரந்தரமாக எல்லா கட்சிகளும் தோல்வியடைகிற கட்சிகளும் இல்லை. இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில், அது ஆட்சி இல்லாத காலங்களில் இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கு, வரலாறு இருக்கு. ஏன் அதான் சொல்ல வரேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிச்சிருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் போனதெல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரலாற்றுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? இரண்டு கட்சிகளுக்கு இடையில, அதாவது ஆட்சியில் இருக்கிற போது வேகமாக புரிதல், அப்படி ஒரு புரிதல் அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அதாவது முடியாது, தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார்கள். இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டு இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில, கட்சிங்கிற முறையில போட்டிட்டு இருக்க வேண்டும். அதான் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது. அது போட்டியிட மறுப்பது தன்னுடைய கடமையை அது கேட்கிறதா அர்த்தம். அதிமுகவும் திமுகவும் கூட அதுல சேர்த்துப்பேன். இவர் சொல்றாரு, மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் சொல்றாரு, பை எலெக்ஷனா நீங்க ரெடி ஆயிட வேண்டியதானே. கம்பம், இளையாங்குடி, பர்கூர், ஸ்ரீவைகுண்டம், தொண்டாமுத்தூர் 2009 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அதிமுக போட்டியே போடல. அது மாத்திரமல்ல, 2007 கூட்டுறவு சங்க தேர்தல் போட்டி போடல. இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு பவர் இருந்தாதாங்க இவங்க தேர்தலில் நிக்கிறாங்க. இவர்களுக்கு அச்சம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், இந்த பயம் இருக்கிறது, தேர்தல் பயம். ஆளுங்கட்சியா இல்லாதப்ப எதிர்கட்சியா இருந்தா அதிகமா இருக்கிறது அதிமுக இருக்கு. ஏன் போட வேண்டியது? இவர்களுக்கு அதிகாரம் என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் இவர்களால் தேர்தலை சந்திக்க முடியாது என்று கடந்த கால வரலாறு. இதையே வந்து நானும் திருப்பி சொல்ல முடியும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமர் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போட்டி இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நான் முடிச்சிடறேன். அதே மாதிரி இன்றைக்கு வேட்பாளர்கள் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்வது என்பது அது வந்து போன இது உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தது. மேயர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அந்த ஏன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க? மேயர் வேட்பாளருடைய வேட்புமனு பிஜேபி தாக்கல் பண்ணதை ஏன் வந்து ஏத்துக்கல?
அப்போ அதுல குறைபாடு அவங்க செஞ்சாங்க. அதாவது அது மட்டும் இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 7 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடணும் சொல்லிச்சு. ஏன் நீலகிரியில போட்டியிடல? அதுக்கு ஆளுங்கட்சி காரணமா, அதிமுக காரணமா, இல்ல நாங்க அங்க நின்று மறிச்சோமா? அவங்க கிட்ட கோளாறு, அதை சரி பண்ணாம இவர் சொன்ன விஷயத்துல எஸ் இருந்தது, எங்களுடைய தவறு, நீலகிரியில என்னுடைய வேட்பாளர் தவறு ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைக்கு எங்களுடைய வேட்பாளர், பல்லாவரம் வேட்பாளர் எங்க மாநில தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கட்சியினுடைய அலுவலகத்துல வேட்புமனு வித்ட்ரா பண்ண போறாங்க. யார் பண்ணது? இதெல்லாம் சட்டப்படி பண்ணீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு அரியலூர்ல நடந்திருக்கிறது, மதுரையில எங்களுடைய வேட்பாளர் கட்சி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க பாட்டுக்கு கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க, சென்னையில நடந்ததுல. அதுல ஆர்கியூ பண்றார் ஜோதி, இவருடைய வழக்கறிஞர், இன்றைக்கு திமுக இருக்கிறார். The PIL was filed in order to uphold the majesty of law, rule of law, and for maintenance of truth and functionary of democracy in the local body election expected to be conducted under the superintendence of election commission. Rule of law, majesty of law. நாளைக்கு நீங்க போட போற வழக்கிலையும் அவங்களுடைய அஃபிடவிட்ல இவங்க கோர்ட்ல ஆர்கியூ பண்ணது ரூல் ஆஃப் லாவையும் மெஜஸ்டி ஆஃப் லாவும் அப்போல் பண்றதுக்காக PIL போட்டாங்க. என்ன இதுலயே இன்னொன்னு சொல்றாங்க, the election commission in the local body election, it has been conducted by the state election commission, which is totally in the pocket of the ruling party. In the pocket of the ruling party, அண்ணா திமுக பார்த்து குற்றம் சாட்டினார்களே. இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதி அன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு அன்றைக்கே நாமினேஷன் ஃபைல் பண்ணனும்னு சொன்னாங்களே. இது உங்களுடைய ரூலிங் உங்க பாக்கெட்ல இல்லையா எலெக்ஷன் கமிஷன்? அதாவது போதுமான அனுபவமோ, போதுமான பயிற்சியோ, போதுமான வேட்பாளர்களோ இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்க போட்டியிட்டா என்ன நடக்குமோ அதான் நடந்திருக்கு. இத நாங்க அனுமதிச்சிருந்தா என்ன ஆயிருக்க? நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உறவு இருக்குன்னு, அது உறுதிப்பட்டிருக்கும். அது இல்லன்றதுனால அவங்க இன்னைக்கு குறை சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு